வணக்கம். என் பெயர் டாக்டர் புரு தர்மன் மற்றும் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் மில்லட்ஸ் பற்றி பேசப் போகிறோம். மில்லட்ஸ் பிரபலமாகிறது உணவு கட்டுப்பாட்டில். மக்கள் இந்த மில்லட்ஸ்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் மற்றும் பல டாக்டர்களும் மில்லட்ஸ்களை பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் ஓய்வூதியத்திற்காக ஒரு சிறுநீரகத்தை பெறுவது நன்மை பயக்குமா அல்லது தீங்கு விளைவிப்பதா? இன்று இந்த வீடியோவில் நாம் பேசப் போகிறோம் மில்லட்ஸ் பற்றி. அவற்றில் அதிகமாக காணப்படும் நார்ச்சத்து மற்றும் தாதுக்கள் குறைவாக உள்ளவை, கார்போஹைட்ரேட்கள். நாம் அப்படிப்பட்ட உணவை சாப்பிடும்போது அதில் கார்போஹைட்ரேட்கள் குறைவாக உள்ளன, நார்ச்சத்து அதிகமாகவும் தாதுக்கள் அதிகமாகவும் உள்ளன. அதனால் அதற்கேற்ற தனிப்பட்ட நன்மைகள் மற்றும் தீமைகள் உள்ளன. மில்லட்ஸ் எடுக்கும் ஒருவர், அதிக எடை கொண்ட ஒருவர், உதாரணமாக 90 கிலோ எடையுள்ள ஒருவர், அவருக்கு மில்லட்ஸ் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் அவருக்கு எடை குறைக்க வேண்டும். எடை குறைப்பது என்பது அவர்களுக்கு மிகவும் நல்லது. ஏனெனில் அது அவர்களின் உடல் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். தங்கள் உடலை மெலிந்ததாக வைத்துக் கொள்ள விரும்பும் மக்களுக்கு இது நல்லது. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு சிறுநீரக கோளாறு கொண்ட நோயாளி மில்லட்ஸை அதிகமாக பயன்படுத்தினால், தானியங்களை விட்டுவிட்டால், அதாவது கோதுமை மற்றும் அரிசி சாப்பிடுவதை நிறுத்தினால், அது அவரது உடலில் தீய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கு பின்னால் காரணம் என்னவென்றால், சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது உடலின் உள்ளே பல மாற்றங்களை நாம் காணலாம். அந்த மாற்றங்களில் ஒன்று என்னவென்றால், நாம் சாப்பிடும் உணவு உடலில் உருவாகும் புரதம் அது சிறுநீரின் மூலம் வெளியேறுகிறது. நீங்கள் உங்கள் உணவில் கார்போஹைட்ரேட்டுகளை குறைத்தால் அதன் விளைவு என்னவென்றால் புரதம் வெளியேறுகிறது. ஆனால் உடலில் கார்போ குறைந்துவிட்டது. மேலும் கார்போஹைட்ரேட்டில் இருந்து உருவாகும் புரதமும் உடலில் குறைய ஆரம்பிக்கிறது. விளைவு என்னவென்றால் நோயாளியின் எடை குறைய ஆரம்பிக்கிறது. நோயாளியின் உடலில் பலவீனம் ஆரம்பிக்கிறது. நோயாளியின் உடல் எழுந்து நிற்க முடியாமல் போகிறது. ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அது 5 இருந்தது, 3க்கு போகும், பின்னர் மீண்டும் அதிகரிக்கிறது. ஆனால் இப்போது அது 5 நிற்கவில்லை, அது 6, 7 வரை போகிறது, 8 வரை போகிறது. ஏனெனில் உடலில் பலவீனம் மிகவும் அதிகமாக உருவாகிறது. ஏனெனில் நாங்கள் எங்கள் வயிற்றை மில்லட் கொண்டு நிரப்புகிறோம். மில்லட்ஸ் கெட்டவை அல்ல, ஆனால் மில்லட்ஸ் ஒரு சிறுநீரக நோயாளிகளுக்கு சரியானது அல்ல. நாம் கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்றால், எங்கள் உடலின் உள்ளே ஆற்றலை பராமரிக்க வேண்டும். ஏனெனில் எங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறதானால் அதை வேலை செய்ய ஆற்றல் கொடுக்க வேண்டும், மேலும் பலவீனமாக்காமல். அப்படியானால் உங்கள் உடலை பார்த்து உங்கள் சிறுநீரகம் பலவீனமாக இருக்கிறதா அல்லது அது வலிமையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் ஊகிக்க முடியும். உங்கள் உடல் பலவீனமாகி நீங்கள் எதையும் தூக்க முடியாமல் உடலில் பலவீனம் உணரப்படுகிறதானால், அப்படியானால் சிறுநீரகம் தனியாக வலிமையானதாக இருக்க முடியாது. ஏனெனில் சிறுநீரகம் என்பது உடலின் உள்ளே பொருத்தப்பட்டிருக்கிறது. உடலுக்கு கிடைக்கும் வலிமையே சிறுநீரகத்திற்கும் கிடைக்கிறது. அதனால நாங்கள் சிறுநீரகத்திற்கு வலிமை கொடுக்க வேண்டும் என்றால் உடலுக்கு வலிமை கொடுக்க வேண்டும். பலவீனம் உடலில் வரக்கூடாது. பலவீனம் உணவுகளை உண்டதால் வந்தால் நாம் அந்த உணவுகளை நிறுத்த வேண்டும். ஏனெனில் பலவீனம் அதிகரித்தால் நோயாளியின் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படத் தொடங்குகிறது. நான் உங்களுக்கு விளக்க முயல்கிறேன். ஒரு நோயாளியின் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. அது முழுமையாக பாதிக்கப்படுமானால் என்ன ஆகும்? டயாலிசிஸ் அல்லது மாற்று. உங்கள் உடல் மிகவும் பலவீனமாக இருந்தால், அதில் சக்தி இல்லையெனில் டயாலிசிஸ் சரியாக செய்ய முடியாது, மாற்று செய்ய முடியாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எங்கள் உடலை மிகவும் வலிமையாக வைத்திருக்க வேண்டும். சிறுநீரகம் முழுமையாக பாதிக்கப்படலாம், ஆனால் உடல் வலிமையாக இருக்க வேண்டும். ஏனெனில் இதனால் விருப்பங்கள் திறந்தவையாக இருக்கும். பல சிறுநீரக நோயாளிகள் தவறு செய்கிறார்கள் என்றால் உணவு மற்றும் பானங்களை மிகவும் கட்டுப்படுத்துவார்கள். கியா, ஈஸ்ட் அல்லது டோ, டிண்டா அல்லது வேக வைத்த காய்கறிகளை சாப்பிட்டு அவர்கள் சிறுநீரகம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கியா, டிண்டா, மிலிட்ஸ்வாலி டயட் சாப்பிடும்போது எனக்கு கொடு. அவர்களின் உடல் மேலும் பலவீனமாக ஆரம்பிக்கிறது. உடல் பலவீனமாகியவுடன் சிறுநீரகமும் தானாக பலவீனமாக ஆரம்பித்து விடுகிறது. காரணத்தை ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். நீங்கள் உங்கள் உடலுக்காக சாப்பிடும் உணவே அதே உணவு சிறுநீரகத்திற்கும் கிடைக்கப் போகிறது. சிறுநீரகத்திற்கு தனியாக உணவின் விநியோகம் கிடையாது. ஆகவே உங்கள் உடல் வலிமையானதாக இருந்தால் சிறுநீரகமும் வலிமையானதாக இருக்கும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது உடல் எடையை சரியாக பராமரிக்க வேண்டும். நாம் உடலுக்கு வலிமை வேண்டும். அதனால் உடலில் உறுதியை பெறலாம். நமது சிறுநீரகத்திற்கு உறுதி கிடைக்கும். நன்றாக வேலை செய்ய வேண்டும். கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். GFR அதிகரிக்க வேண்டும். எவ்வளவு குறைவாக இருக்க வேண்டும்? இது நீங்கள் சரியான முறையில் உணவு சாப்பிடும்போது மட்டுமே நடக்கும்.
ஒரு சிறுநீரகம் வீக்கம் நோயாளி தானியங்களை விட காய்கறிகளுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் நீங்கள் காய்கறிகளை சாப்பிடுகிறீர்கள். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடலாம், ஆனால் அதோடு தானியங்களையும் சாப்பிட வேண்டும். தானியங்களை நிறுத்த வேண்டாம். கோதுமை அரிசி நிறுத்த வேண்டாம். அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டுமே நிறுத்த வேண்டும். நீங்கள் சர்க்கரை நோயாளி அல்லாதவராக இருந்தால் நீங்கள் சப்பாத்தி சாப்பிடலாம். உங்களுடன் நீங்கள் கேரட், பட்டாணி, கோவா, முட்டைகோசு, சலகம், பீன்ஸ் போன்ற அனைத்து காய்கறிகளையும் சாப்பிடலாம். சாம்பா போன்ற பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மிக்ஸ்டு பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். உலர்ந்த புரோட்டா, கேரட், முள்ளங்கி, வெங்காயம், கோவா போன்ற உலர்ந்த புரோட்டாக்களை சாப்பிடலாம். வீட்டில் தயாரிக்கப்பட்ட அல்லது நல்லதாக இருந்தால் வெளியே இருந்து வாங்கி சாப்பிடலாம். உங்களுக்கு தெரிந்த பிஸ்கட்டுகள் உள்ளன. அதில் சர்க்கரை குறைவாக உள்ளது, பாதுகாப்பு பொருட்கள் குறைவாக உள்ளன. அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். வீட்டில் பேக் செய்ய முடிந்தால். முடிவில்லா விருப்பங்கள் உள்ளன. கிட்னி செயலிழந்த நோயாளிகளுக்கு உணவு சாப்பிட நீங்கள் உங்கள் உடலுக்கு என்ன நல்லது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உடலுக்கு நல்லது என்றால் அது உங்கள் கிட்னிக்கு தானாகவே நல்லதாக ஆகிவிடும். உங்கள் உடலில் பலவீனம் வராமல் இருக்க எந்த ஒரு உணவு முறையையும் பின்பற்ற வேண்டாம். அதற்காக நீங்கள் விலை கொடுக்க வேண்டிய நிலை வரக்கூடாது. ஏனெனில் கிட்னி செயலிழந்த நோயாளிகளில் ஒரு முறை பலவீனம் வந்துவிட்டால் அதை மீண்டும் சீர் செய்ய மிகவும் கடினமாகி விடுகிறது. உடலில் வீக்கம் வர ஆரம்பிக்கிறது. இரத்த அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. தண்ணீரின் தேக்கம் ஏற்பட்டால் பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கும். அதை மருத்துவர் கையாளவும் கடினமாகிவிடும். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் பல விஷயங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் முன்பே வந்து கேட்கலாம். இதனுடன் நான் உங்களை அனைவரையும் முன்னே செல்ல அழைக்கிறேன் மற்றும் நீங்கள் தவறுகள் செய்ய மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இதனுடன் நன்றி.